பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க ரெஸ்டாரண்ட் விஷயத்துல சுதாகருக்கு உதவி பண்ண கோபியையும், சுதாகரையும் இங்க பாக்கியா போலீஸ வச்சு அரெஸ்ட் பண்ணது. இது பாக்கியா குடுக்குற சரியான பதிலடியா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க கோபியோட ஃப்ரெண்டு செந்தில வந்துட்டு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் வேணும்னு சொல்ற அந்த சுதாகர கூட்டிட்டு இங்க கோபிய பாக்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க கோபி வீட்டுக்கு வெளியில சுதாகரும் அது மட்டும் இல்லாம கோபியோட ஃப்ரெண்டு செந்திலும் வந்துட்டு எல்லாருமே நின்று இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இங்க செந்தில வந்துட்டு கோபியோட வீட்டு கதவு தட்டுறாரு. அப்பதான் இங்க கோபிய வந்துட்டு கதவு திறக்கிறாரு. கதவு திறக்கும்போது தான் இங்க கோபி வந்துட்டு செந்திலையும் அது மட்டும் இல்லாம சுதாகரையும் சுதாகர் ஆட்களையும் வந்துட்டு பாக்குற வெளியில. இதை பார்த்தோன்னே கோபிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. உடனே கோபி வந்துட்டு சுதாகர் சார் நீங்க எங்க இங்க வந்திருக்கீங்க? என்னடா செந்தில் திடீர்னு சுதாகர் சார் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு, வாங்க சார் உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி கோபி வந்துட்டு சுதாகரையும் அது மட்டும் இல்லாம செந்திலையும் இங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இங்க சோபால உட்கார வைக்கிறாரு. அப்பதான் வந்துட்டு அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு கோபியை பார்த்துட்டு யாரு கோபி இவங்க இவங்க ஏன் செந்தில கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஈஸ்வரி கேட்கும் போது அப்பதான் இங்க ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு நான் ஆரம்பத்துல வந்துட்டு என்னோட கிளவுட் கிச்சன் வைக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணது இவர்தாம்மா. இவரால் தான் வந்துட்டு என்னால என்னோட பிசினஸே பண்ண முடிஞ்சது. நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னா, அது காரணமே வந்துட்டு சுதாகர் சார் தாம்மா. அவர் எனக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர பத்தி இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிய சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு ஈஸ்வரி கேட்கறாங்க, "சரி கோபி, இப்ப எதுக்கு இவங்கலாம் வந்திருக்காங்க?" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு கோபிய பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "சுதாகர் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன தேடி நீங்க என் வீட்டுக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல சார். நீங்க எவ்வளோ பெரிய பிசினஸ் மேன். எங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க உட்கார்ந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா, சந்தோஷமா இருக்கு சார். எதனா முக்கியமான விஷயமா சார்? செந்தில வேற கூடவே கூட்டிட்டு வந்திருக்கீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு சுதாகர பார்த்தும் செந்தில பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சுதாகரும் வந்துட்டு, "அதுவா? அது வேற எதுவும் இல்ல கோபி. நான் பார்க்க வந்த கோபி வேற யாரோ நெனச்சேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்களையும் வந்து நான் பார்க்க வரும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்ல. உங்களுடைய முன்னாள் மனைவி பேரு தானே பாக்கியலட்சுமி. அவங்க தானே ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வராங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் வந்துட்டு கோபி பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "ஆமா சார். என்னோட முன்னாள் மனைவி தான் பாக்கியா. அவங்க தான் வந்துட்டு ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வராங்க. அந்த ஈஸ்வரி வந்துட்டு எங்க அம்மா தான். எங்க அம்மாவோட பேரு தான் வந்துட்டு அவங்க வச்சு நடத்திட்டு வராங்க அந்த ரெஸ்டாரண்ட்ட." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க பாக்கியா பத்தி இங்க சுதாகர்ட்ட சொல்லிறாரு. அப்பதான் எங்க சுதாகர் வந்துட்டு, "அப்படியே கோபி நல்லதா போச்சு. உங்கள நான் தேடி வந்த விஷயமும் உங்க மூலியமா வந்துட்டு நடந்துரும் போல ஈஸியா." அப்படிங்கிற மாரிலாம் எங்க சுதாகர் சொன்னோனே, உடனே கோபி, ஈஸ்வரி வந்துட்டு ஒரு மாரி குழப்பத்திலே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்து செந்தில் வந்துட்டு கோபிய பார்த்துட்டு, "அது ஒண்ணும் இல்ல கோபி. பாக்கியா இப்ப புதுசா 2வதா வந்துட்டு ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் தொறந்தாங்கல்ல, அந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு சுதாகர் சார் வாங்கலான்ட்டு பாக்கியா கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா பாக்கியா வந்துட்டு எதுவும் தரமாட்டேன் அப்படிங்கிற மாரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் வந்துட்டு சுதாகர் சார் உன்கிட்ட பேச வந்திருக்காங்க." அப்படிங்கிற மாரிலாம் செந்தில் சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க கோபிக்கும், ஈஸ்வரிக்கும் ரொம்ப அதிர்ச்சியாகுது. அப்பதான் வந்துட்டு அங்க இருந்த சுதாகர் வந்துட்டு செந்தில பார்த்துட்டு, "செந்தில் நீங்க இருங்க. நான் சொல்லி புரிய வைக்கிறேன் கோபிக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க சுதாகர் வந்துட்டு இங்க கோபிய பார்த்துட்டு, "அது ஒண்ணும் இல்ல கோபி. என்னோட பிளான் பண்ணி சிட்டிக்குள்ள வந்துட்டு 5 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் தொறக்கணும் அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு ஐடியா. அதனால தான் வந்துட்டு எல்லா ரெஸ்டாரண்ட் தொறந்துட்டு வரேன். அதே மாரி வந்துட்டு நான் தொறக்கிற இடத்துல இப்ப புதுசா வந்துட்டு உங்க முன்னாள் மனைவி பாக்கியா வந்துட்டு அவங்க இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ட வச்சு நடத்திட்டு வராங்க. அந்த ஒரு இடம் தான் வந்துட்டு எனக்கு பிளானா இருந்தது. அதனால தான் வந்துட்டு அவங்க கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்ட விலைக்கு கேட்டேன். ஆனா விலைக்கு தராம அவங்க ஏதோ போலீஸ் போவேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் வந்துட்டு உங்கள தேடி வந்திருக்கேன். நீங்க சொன்னா வந்துட்டு அவங்க கேட்பாங்கன்னு நெனைக்கிறேன் கோபி. எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வேணும். எனக்காக நீங்க இந்த ஒரு உதவி பண்ண முடியுமா? அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பாக்கியா கிட்ட சொல்லி நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்ட எனக்கு விலைக்கு வாங்கி தர முடியுமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் வந்துட்டு கோபிய பார்த்து கேட்கும்போது, இத கேட்ட உடனே இங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன பேசுறீங்க நீங்க? என் மருமக பாக்கியா கஷ்டப்பட்டு வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட கட்டியிருக்கா. அதுவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என் பேர வச்சு நடத்திட்டு இருக்கா. அதுல தான் அவளோட வாழ்க்கையே இருக்கு. அத போய் நீங்க விலைக்கு கேட்டா அவ எப்படி தருவா?" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி வந்துட்டு இங்க சுதாகர பார்த்து கேட்க, அப்பதான் இங்க சுதாகர் வந்துட்டு, "இல்லம்மா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் பணத்த குடுக்குறேன். அந்த பணத்த வாங்கிட்டு அவங்க அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு சிட்டிக்குள்ள மத்த 2 இடத்துல எங்க வேணா ரெஸ்டாரண்ட் கட்டிடலாம். அந்த அளவுக்கு நான் பணத்த குடுக்குறேன். 2 ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பணத்தையும் நான் வந்துட்டு அவங்களுக்கே குடுத்துர்றேன். இது பாக்கியா அவங்க மருமக. அவங்களுக்கு தானே லாபம். இருந்தாலும் வந்துட்டு அவங்க எதுவுமே தரமாட்டா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்கம்மா. உங்களுக்கே வந்துட்டு புரியும்னு நெனைக்கிறேன். நான் கேட்டது சரிதானே அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் வந்துட்டு ஈஸ்வரிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு அடுத்த வார்த்தை என்ன பேச தெரியாம அமைதியா நின்னுட்டுருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு சுதாகர பார்த்துட்டு, "சார் நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. ஆனா பாக்கியா வந்துட்டு கண்டிப்பா அந்த இடத்த குடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. பாக்கியா ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ட உருவாக்கியிருக்கா. இருந்தாலும் நீங்க வீடு தேடி வந்துட்டு என்கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட் வேணும்னு கேட்டதால நான் உங்கள பாக்கியா கிட்ட கூட்டிட்டு போறேன் சார். நான் போயிட்டு பாக்கியா கிட்ட உங்களுக்காக பேசுறேன். இப்போ நம்ம உடனே கூட கிளம்பி பாக்கியா வீட்டுக்கு போய் பேசலாம் சார் இத பத்தி." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்லவும், அப்பதான் அங்க இந்த சுதாகர் வந்துட்டு, "இல்ல கோபி, நான் ஏற்கனவே வந்துட்டு அவங்கள வீட்ல பேசிட்டேன். பாக்கியாவும் ஒரு மாரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துரும் அப்படிங்கிற மாரி பிரச்சனை பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பவும் நம்ம வீடு ஏறி போயிட்டு பாக்கியா கிட்ட கேட்டோம் அப்படின்னா, பாக்கியா கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க. அதனால எனக்கு சரியா தோணல." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சுதாகர் சொல்லவும், அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இல்ல சார் நான் பார்த்துக்கிறேன் வாங்க. பாக்கியா நான் சொன்னா கேட்பான்னு நெனைக்கிறேன். பாக்கியா நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க வாங்க அந்த ரெஸ்டாரண்ட்ட பாக்கியா கிட்ட வாங்கி குடுக்குறது என்னோட பொறுப்பு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கோபி வந்துட்டு சுதாகரையும், அது மட்டும் இல்லாம செந்திலு, சுதாகர் ஆட்கள் எல்லாரையும் வந்து கூட்டிட்டு
அங்கருந்து கிளம்பி இங்க பாக்கியா இருக்க வீட்டுக்கு வராரு. இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு ஒரு மாரி குழப்பத்திலே வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு சுதாகரையும், அது மட்டும் இல்லாம சுதாகரோட ஆட்கள் செந்திலையும் வந்துட்டு கூட்டிட்டு இங்க பாக்கியா இருக்க வீட்டுக்கு உள்ள வராரு. உள்ள வந்துட்டு இங்க கோபி எல்லாரையும் சோஃபால உட்கார வைக்கிறாரு. அப்பதான் கிச்சன்ல வந்துட்டு பாக்கியா வெளில வராங்க. இங்க பாக்கியா கிச்சன்ல இருந்து வெளிய வரவும், அப்பதான் அங்க வீட்டுக்குள்ள சோபால இங்க சுதாகர இங்க கோபி உட்கார சொல்லியத பார்த்த உடனே, இங்க பாக்கியா வந்துட்டு கோபிய பார்த்து கேட்கறாங்க. "இவங்க எதுக்கு? நீங்க ஏன் இப்ப இங்க கூட்டிட்டு வந்தீங்க? காலையில தான் வந்துட்டு இவங்கள வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இதுக்கு மேல இவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா, நான் போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன்னு சொன்னேன். இப்ப திரும்பவும் நீங்க இவங்கள கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ண பார்க்குறீங்களா? என் ரெஸ்டாரண்ட்ட வந்துட்டு நான் நல்லபடியா நடத்துறது உங்களுக்கு புடிக்கலையா? அந்த ரெஸ்டாரண்ட்ட விலைக்கு பேசி இவர்ட்ட வித்துறணுமா? அதுதான் உங்களுக்கு ஆசையா? அதுக்கு தான் வந்துட்டு திரும்பியும் நீங்க வந்துட்டு இவர கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி முதல்ல இவர தெரியும்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு கோபி பார்த்து கேட்டுட்டு இருக்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இரு பாக்கியா கோவப்படாத. கொஞ்ச நேரம் நான் சொல்றத கேளு. நான் இப்போ இந்த நிலைமையில எனக்குன்னு ஒரு கிளவுட் கிட்சன வச்சுட்டு சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணமே வந்துட்டு சுதாகர் சார் தான். சுதாகர் சார் எது பண்ணாலும் வந்துட்டு காரணத்தோட தான் பண்ணுவாரு. அவரு யாருக்கும் வந்துட்டு கெட்டது செய்யணும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாரு. எல்லாருக்கும் வந்துட்டு நல்லது செய்யணும் தான் பண்ணாரு. அப்படிதான் வந்துட்டு எனக்கும் அவரு உதவி பண்ணியிருக்காரு. நீ சுதாகர் சார பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க பாக்கியா. அவர் பெரிய பிசினஸ் மேன் அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க பாக்கியா கிட்ட சொல்ல, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு யார் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்த்துட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு என் பிசினஸ்ல வந்துட்டு என் ரெஸ்டாரண்ட் வேணும்னு சொல்லிட்டு இவங்க விலைக்கு பேசிட்டு இருக்காங்க. நான் தான் ஒரு தடவ கேட்டதுக்கு ரெஸ்டாரண்ட்ல தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப வந்துட்டு இவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நீங்களும் வந்துட்டு உடனடியா இவங்களுக்கு இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு இங்க கோபிகிட்ட கத்தி பேசிட்டு இருக்க. அப்பதான் வந்துட்டு வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துர்றாங்க. வீட்டுக்குள்ள எல்லாரும் வந்துட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்து ஜெனி வந்துட்டு இங்க பாக்கியாவ பார்த்துட்டு, "என்னாச்சு ஆன்ட்டி? யாரு இவங்கலாம்? இவங்கள எதுக்கு அங்கிள் கூட்டிட்டு வந்திருக்காரு? நீங்க எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? எதனா பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஜெனி கேட்க, அப்பதான் அங்க இருந்த செரீனும் வந்துட்டு, "என்னாச்சும்மா? எதனா பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க செரீன் ஒரு சைடு பாக்கியாவ பார்த்து கேட்க, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "சரியா எல்லாமே வந்துட்டு உங்க அப்பாகிட்ட கேட்டுக்கோ. உங்க அப்பா தான் வந்துட்டு தேவையில்லாம இவங்கள வீடு ஏறி கூட்டிட்டு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நீ என்னன்னு கேளு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செரீன வந்துட்டு இங்க பாக்கியா கேட்க சொல்ல, அப்பதான் இங்க செரீன் வந்துட்டு இங்க கோபிய பார்த்துட்டு, "என்னாச்சுப்பா? யார் இவங்கலாம்? இவங்கள எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபிகிட்ட இங்க செரீன் கேட்க, அப்பதான் இங்க கோபியும் வந்துட்டு, அது ஒண்ணும் இல்ல சரியா, அம்மாவோட 2வது ரெஸ்டாரண்ட் வந்துட்டு இவருக்கு விலைக்கு வேணுமா, அத பத்தி தான் வந்துட்டு இவரு கேட்க வந்திருக்காரு. இவரு எவ்வளோ பணம் வேணா குடுக்குறாராம். அந்த இடத்துல இருக்க அந்த ரெஸ்டாரண்ட்ட மட்டும் வந்துட்டு இவருக்கு வேணுமா, அந்த இடத்துல இவரு புதுசா வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டப் போறாராம். அதுக்கப்புறம் அந்த பணத்த வச்சு பாக்கியா 2 ரெஸ்டாரண்டும் கட்டலாமா. அவ்வளோ பணத்த வந்துட்டு இவரு குடுக்குறாராம். அது மட்டும் இல்ல சரியா, இவரு நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். இவரு தான் வந்துட்டு என் பிசினஸ்க்கு பெரிய லெவல்ல உதவி பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் வந்துட்டு இவரு என்கிட்ட கேட்டாருன்னு சொல்லிட்டு, நான் அம்மாகிட்ட இத பத்தி பேச வந்தேன். நீ சொல்லு சரியா, ஒரு ரெஸ்டாரண்ட் வித்தா 2 ரெஸ்டாரண்ட் அளவுக்கு பணம் தரேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா என்ன வேணும்? அது மட்டும் இல்லாம இவர் ரொம்ப நல்லவருடா. இவர் சொல்லி வந்துட்டு பாக்கியா எதுவுமே கேட்க மாட்றா. நீயாவது சொல்லு சரியா அம்மாகிட்ட அப்படிங்கிற மாரிலாம். இங்க பாக்கியாட்ட சொல்ல சொல்லி இங்க செயின வந்துட்டு இங்க கோபி பேச சொல்றாரு. அப்பதான் அங்க இருந்த செலினும் வந்துட்டு இங்க பாக்கிய பார்த்துட்டு, "என்னம்மா என்னென்னமோ சொல்றாரு. உனக்கு என்னம்மா தோணுது? நீ என்ன சொல்லப் போற?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க செலின வந்துட்டு இங்க பாக்கியா பார்த்து கேட்க, அப்பதான் இங்க பாக்கியாவும் வந்துட்டு, "இங்க பாரு சரியா, அவங்க என்னதான் வந்துட்டு என்னோட ரெஸ்டாரண்ட் கேட்டா நான் குடுக்க போறது கிடையாது. நான் ஆசைப்பட்டு நான் உழைச்சு 2 ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வரேன். அது யார் கேட்டாலும் வந்துட்டு எவ்வளோ பணம் குடுத்தாலும் நான் அந்த ரெஸ்டாரண்ட்ட குடுக்குற மாரி இல்ல. இவங்க ஏதோ என்ன டார்ச்சர் பண்ற மாரி இருக்கு சரியா. இவங்க எல்லாரையும் முதல்ல வீட்ல இருந்துட்டு வெளிய போக சொல்லு." அப்படிங்கிற மாராம் இங்க செயின்ட்ட வந்துட்டு பாக்கியா சொல்லுவோம். அப்பதான் இங்க செயின் வந்துட்டு கோபிய பார்த்தும், அதுக்கப்புறம் சுதாகர பார்த்து சொல்லிறாரு. "இங்க பாருங்க எங்க அம்மாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் குடுக்குற மாரி விருப்பம் இல்ல. அதனால யாரும் வந்துட்டு இது மாரி எதுவும் கேட்க வேணாம். நீங்க தயவு செய்து வீட்ல இருந்து வெளிய போங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செயின் சொல்லுவோம். அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இங்க பாரு சரியா, சொன்னா புரிஞ்சுக்கோ. அவர் கேட்கறாருன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கும். அதனால அம்மாவோட ரெஸ்டாரண்ட் வந்துட்டு எப்படியாவது அவளுக்கு வித்துற சொல்லு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு செயின்ட்ட சொல்ல, அப்பதான் இங்க செயினும் வந்துட்டு, "இங்க பாருங்கப்பா, எனக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. அந்த மரியாதைய வந்துட்டு இப்படி ஏதாவது பண்ணி கெடுத்துக்காதீங்க. தயவுசெய்து வந்துட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வீட்ல இருந்து வெளிய போங்க. நீங்க மட்டும் வெளில அவள கூட்டிட்டு போல அப்படின்னா, நான் பண்றது வேற மாரி இருக்கும்." அப்படிங்கிற மாரிலாம் கடைசியில செயினே வந்துட்டு கோபி மேல கோவப்பட்டு இங்க கோபிகிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "என்னடா செய்யா, நீ கூட வந்துட்டு புரிஞ்சுக்காம பேசுற. டாடி சொன்னா சரியா இருக்கும்னு உனக்கு தெரியாதா? அம்மாவோட ரெஸ்டாரண்ட்ட எப்படியாவது வந்துட்டு இவருக்கு விக்க சொல்லு." அப்படிங்கிற மாரிலாம் திரும்பவும் திரும்ப வந்துட்டு இங்க கோபி எப்படியாவது பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்ட இங்க சுதாகர்ட்ட குடுக்க சொல்லு, விக்க சொல்லு அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்க. உடனே இங்க பாக்கியா கோவப்பட்டு, "இங்க பாருங்க, இப்ப நீங்க எல்லாரும் வீட்ல இருந்து வெளிய போக போறீங்களா? இல்ல அப்படின்னா நான் போலீஸ கூப்பிடவா?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்க. அப்பதான் கோபி வந்துட்டு, "இங்க பாரு பாக்கியா, நீ எவ்வளோ பெரிய போலீஸ கூப்பிட்டாலும் இவரு பெரிய பிசினஸ் மேன். இவரெல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் கேட்கிற மாரி உன்னோட ரெஸ்டாரண்ட்ட வந்து இவருக்கு குடுத்துரு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்லவும், உடனே இங்க பாக்கியா கோவப்பட்டு, "அப்படியா?
நான் ஏற்கனவே வந்துட்டு இவரு மேல கம்ப்ளைண்ட் குடுத்து தான் வச்சிருந்தேன். திரும்பவும் இவரு பிரச்சனை பண்ணா வந்து போலீஸ திரும்பவும் கூட்டலாம்னு இருந்தேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டினா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு, இங்க பாக்கியா வந்துட்டு இங்க போலீஸ் கால் பண்ணிடுறாங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "கால் பண்ணு பாக்கியா. நீ யாருக்கு வேணா கால் பண்ணு. போலீஸ் கால் பண்ணி வர வை. ஆனா இங்க சுதாகர் சார் ஒண்ணும் பண்ண முடியாது. இவரு அவ்வளோ பெரிய பிசினஸ்மேன். இவரெல்லாம் வந்துட்டு போலீஸ் அவ்வளோ சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீ வேணா பண்ணு. என்ன பண்றியோ பண்ணு. நீ வந்துட்டு இவருகிட்ட ரெஸ்டாரண்ட்ட குடுக்குறது தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லது தோணுது. அதனால உன்னோட ரெஸ்டாரண்ட்ட வந்துட்டு இவர்ட்ட வித்துரு. அதுதான் வந்துட்டு உனக்கும் நல்லது, உன் பிசினஸ்க்கும் நல்லது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு சுதாகருக்கு ஆதரவா வந்துட்டு இங்க பாக்கியாட்ட பேசிட்டு இருக்கு. இங்க பாக்கியா வந்துட்டு ஒரு கட்டத்துல இங்க போலீஸ் கால் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க போலீஸையும் வந்துட்டு இங்க பாக்கியா வீட்டுக்கு வர வச்சுறாங்க. அதுக்கப்புறம் இங்க போலீஸ் வந்துட்ட பிறகு இங்க பாக்கியா, சுதாகரையும் கோபியும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஏதோ நிக்கிறாரு கோபி. இவரும் அது மட்டும் இல்லாம அதோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு சுதாகர் அப்படின்னு அவரும் வந்துட்டு என்னோட ரெஸ்டாரண்ட்ட கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பிசினஸ்ல வந்துட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. என்னோட ரெஸ்டாரண்ட்ட விலைக்கு கேட்டு என் வீட்ல வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதோ நிக்கிறாரு கோபி தான் வந்துட்டு இவரு கூட சேர்ந்து எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும். தயவு செய்து இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்க எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை குடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு இங்க போலீஸ் கிட்ட கோபியும், சுதாகரையும் அது மட்டும் இல்லாம சுதாகரோட ஆட்கள் எல்லார் மேலயும் வந்துட்டு இங்க போலீஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க போலீஸும் வந்துட்டு உடனே கோவப்பட்டு அங்க கோபியும் அது மட்டும் இல்லாம சுதாகர் ஆட்கள் எல்லாரையும் வந்துட்டு இங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பெண்ணா வந்துட்டு தொழில் செஞ்சா இப்படிதான் வந்துட்டு எல்லாரும் மிரட்டுவீங்களா அவங்கள அப்படி சொல்லிட்டு இங்க போலீஸ் வந்துட்டு இங்க கோபியும் அது மட்டும் இல்லாம சுதாகர் ஆட்கள் எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்பதான் இங்க சுதாகரை வந்துட்டு இங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது இந்த பக்கம் பாக்கியா பார்த்த மாதிரி இங்க சுதாகர் முறைச்சுக்கிட்டே வந்துட்டு இனியாவும் வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். போலீஸ் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் விஷயத்துல இங்க பாக்கியா சொன்னதுனால சுதாகரை மட்டும் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம இங்க கோபியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு பாக்கியா, இனியா, சேன் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க.